சேவ் அவர் கிட்ஸ் சைல்ட்ஹுட் ப்ளீஸ். ப்ளூ கிராஸ் அவர்களே, டாகோட லைஃப்பை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க, ஆஸ் அ மாமா என் கிட்டோட சைல்ட்ஹுட் அண்ட் என் கிட்டோட லைஃபு என் கிட்டோட பாதுகாப்பு நான் எதிர்பார்க்குறேன். வெஹிக்கல்ஸ்லேருந்து காப்பாற்றணும், டாக்டர்லேருந்து காப்பாற்றணும், ஹியூமன்ஸ்லேருந்து காப்பாற்றணும். ஹாய். ஆக்சுவலி யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களை காப்பாற்றுறோம், பெண்களின் பாதுகாப்பு, குழந்தைகளின் பாதுகாப்பு அப்படி சொல்லி பேசுகிறீங்க. ஓகே, இட் இஸ் வெரி வெல்கமிங் ஆக்சுவலி. ஆனால் பெண்களின் பாதுகாப்பு, கிட்ஸோட பாதுகாப்பு ஹியூமன்ஸ்ட்டை மட்டும் இருந்து இல்லை, நீங்கள் கேமரா மாட்டி விடுறோம் இன் எவ்ரி ஸ்ட்ரீட் அப்படி இப்படின்னு நியூவாக இதெல்லாமல் கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட இதில். இன்னொரு பெரிய விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்குது, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொல்கிறது, இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றி பேச வந்து அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி எல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க சண்டைக்கு வராங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல. பட் ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்தது, அவங்களும் வாழணும், அவங்களும் இருக்கணும் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். பட் ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்தால் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு நாய் இல்லைன்னா 2 நாய் தான் இருந்தாங்க. இப்போது அதுலேயே ஒரு 10 நாய் 15 நாய் இருக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு சாப்பாடு போடுற மேலே இல்லை, சாப்பாடு போடுறவங்களே பிடிச்சி கடிச்சு வைக்கிது, துரத்துது, எல்லாம் பண்ணுது. அண்ட் நீங்கள் இது பாதுகாப்பு பெண்களின் பாதுகாப்புன்னு சொல்லி பேசுகிறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வெளியே கால் வைக்க முடியுதில்ல. இதுதான் நீங்கள் கொடுக்குற பாதுகாப்பா? எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன் ப்ளீஸ். ஒன்று, நமக்கு டேஞ்சராக இருக்கிற எல்லா அனிமல்ஸும் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது, இல்லைன்னா ஜூக்குள்ளே இருக்குது. நான் ஜூக்குள்ளே பிடிச்சி போடுங்கன்னு சொல்ல, இங்கே அதுக்கு வேறு பேசுறதுக்கு வருவாங்க. நம்ம மனுஷங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடோ இல்லை ஏதோ ஷெல்டரோ இல்லை எதையோ ஒன்று பண்ணிடுங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு டாகை மட்டும் விட்டுட்டு போகிறதா இருந்தால் ஓகே. பழைய காலத்து மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக் எடுத்துகிட்டு போட்டுமே, நம்மளும் அதை பசமாக வளர்த்திட்டு போகிறோமே, நம்மளோட சாப்பாடு கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஏன் வீட்டில் கூட வச்சு வளர்த்திக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த 10-15 டாக் எல்லாம் ஒன்றா வருது ஸ்கூட்டியில். சரி, நம்ம வாக்கிங்கே போகிறதில்ல, குழந்தைங்க பயப்படுறாங்க, கேட் விட்டு வெளியே போகிறக்கே பயப்படுறாங்க, நம்மளும் விடுறதில்ல. ப்ளஸ் என்ன சொல்கிறது, சரி நம்ம ஸ்கூட்டியில் எங்கேயாச்சும் போகலான்னா ஸ்கூட்டி வண்டி எல்லாத்தையும் துரத்திட்டு போகுது. வீட்டில் இருந்துச்சுன்னா நெஞ்செல்லாம் பதறுது, சவுண்டு கேட்டால், குழந்தைகளோட சவுண்டு, வெளியே போகிற குழந்தைகளோட சவுண்டு, பெரியவங்களோட சவுண்டு, அவங்களாம் கத்துறதை பார்த்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவோமோ அப்படின்னு ஒரு சம்டைம்ஸ் பயமாக இருக்குது. என்ன இதுக்கான மெஷர் எடுக்குவீங்க எனக்கு தெரியாது. இல்லை ப்ளூ கிராஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தாலும் ப்ளீஸ் நீங்களாச்சும் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஸ்ட்ரீட்டில் வச்சு வளர்த்திக்கங்க, இல்லை வேறு எங்கேயாவது வளர்த்திக்கங்க ப்ளீஸ். ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுங்க. இப்போல்லாம் டாக்ஸ் வந்து டேஞ்சரஸ் டு த ஹியூமன்ஸ் ஆகிட்டு இருக்குது, அதுதான் நான் நினைக்கிறேன். அப்படி ஹியூமன்ஸும் டேஞ்சரஸ் டு த ஹியூமன்ஸ்னால் அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, இந்த டாக்ஸ் தூக்கி ஷெல்டரில் போடுங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன டாபிக் கொண்டு வந்தாலும் ஏதோ டாபிக் கொண்டு வரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணணும், எங்கள் குழந்தைய சேஃபாக ஃபீல் பண்ணணும், ஸ்ட்ரீட்டில் விளையாடணும். அவங்களும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் மட்டும் ஸ்ட்ரீட் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கும் ஒரு இதாக போகணும். அண்ட் நம்ம குழந்தைங்க போட்டு அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க நம்ம வளர்த்தல. நம்ம குழந்தைங்க ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக தான் இருக்காங்க டாக்ஸ் கிட்ட. பட் டாக்ஸ் வந்துட்டு டெய்லி சாப்பாடு போடுறவங்களே துரத்துது, கடிக்குது, பிடிக்குது எல்லாமே. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்துச்சுன்னா, யார் வழி இருந்தால் யார் ஆட்சிக்கு வரீங்களோ தயவுசெய்து ப்ளீஸ் ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸ்க்கான இது பண்ணுங்கள். என்னெல்லாம் சொல்லி வளர்த்தணும் குழந்தைகளுக்கு? நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிறீங்க பேட் டச் குட் டச், ஹியூமன்ஸ் வந்து காப்பாற்றணும், அதுக்கு பேட் டச் குட் டச் சொல்லிக் கொடுக்கணும். டாக்ஸ்ன்னு காப்பாற்றணும், அதுக்கு என்ன டச் சொல்லிக் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல.